வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணத்தில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த வருஷம் டிஎன்பிசி குரூப் ஒர்க்காக வச்சுருக்காங்க. அதுக்காக தமிழ் இலக்கணம் கிளாஸ் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. அதுக்கான ஒரு கிளாஸாக தான் இதுக்கு மேலே வந்து இந்த எவரெஸ்ட் அகாடமியில் வந்து தமிழ் இலக்கணம் கிளாஸ் வந்து நாங்கள் கன்டினியூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழ் இலக்கணம்னா என்ன, அதை எப்படி படிக்கணுங்கிறத ஒரு அவுட்லைனாக பார்த்துடலாம். அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது. இப்போ தமிழ் இலக்கணத்தில் மொத்தம் எத்தனை வகைகள் இருக்குன்னா, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் 5. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எது வருது அப்படின்னா எழுத்துங்கிறதா வந்து இதுல ஃபர்ஸ்டா வருது. எழுத்துக்கு அப்புறம் வந்து சொல்லுக்கு அப்புறம் பொருள், யாப்பு, அணி இப்படிங்கிற 5 இலக்கண வகைகள் இருக்கு. இதுல எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எழுத்து ஒரு பொருளை தந்துச்சுன்னா அப்படின்னா அது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லுவாங்க. இதுல வேற எந்த மொழியிலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. நம்ம மொழியில மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு விஷயம் இருக்கு. இதுல ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேற எந்த மொழியிலையும் கிடையாது. இதுக்கான அர்த்தமும் இருக்கும். இப்படின்னு அதுக்கு வந்து பைனா என்ன இளமை, அதே மாதிரி ஒவ்வொரு ஆனா என்ன, ஆனா வந்து பசு, இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு முறை இருக்குது, அது ஒரு விளக்கம் இருக்குது. அதுதான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லுவாங்க. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அதுக்கப்புறம் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேரும்போது அது என்னவா மாறும் அப்படின்னா அது ஒரு சொல்லா மாறும். அப்போ அடுத்து என்ன அப்படின்னா சொல்லை பத்தி பார்க்கணும். சொல்லலாம் சேரும் போது என்ன தரும் அப்படின்னா அது ஒரு பொருளை தரும். அப்போ அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா பொருள் இலக்கத்தை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஒரு நம்ம பழங்காலத்துல வந்து நிறைய நூல்கள்லாம் படிச்சிருப்போம். அந்த நூல்கள் எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா மோனைனா என்ன, அடுத்து எதுகைனா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து படிப்போம்ல. அதெல்லாம் எங்க கவர் ஆகும் அப்படின்னா அதெல்லாம் யாப்புங்கிற டாபிக்ல கவர் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு அழகான பாடலை நம்ம வந்து புறநானூற்று பாடலோ இல்லை அகநானூற்று பாடலோ எந்த பாடல் எடுத்து பார்த்தாலும் அதுல வந்து அணிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ வந்து திருக்குறள்ல அணியை நம்ம நிறைய பார்த்திருப்போம். அந்த அணி எதுக்கு அப்படின்னா ஒரு பாடலோட மொத்த அழகையும் சேர்த்து சொல்றதா வந்து அணின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அணின்னா என்ன அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் வந்து தமிழ் இலக்கண வகையத்தோட 5 வகைகள். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து இதுல முதல் வகையான எழுத்துனா என்ன. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம வந்து தமிழ் இலக்கணத்தை வந்து நம்ம வந்து ஏன் இவ்வளவு டீப்பா படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ மற்ற மொழிகளுக்கும் நம்ம மொழிகளுக்கும் என்ன வித்தியாசங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ எழுத்துக்கள் ஒலிப்பு முறைகள்லயே வந்து தமிழ்ல ஒரு வகை இருக்குது. நிறைய விஷயத்த வந்து சேர்த்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ் இலக்கணத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, ரஷ்யனோ இல்லை வந்து பெர்ஷியனோ, அதே மாதிரி வந்து இங்கிலாந்துல இருக்கிற மொழியோ, அந்த மொழியெல்லாம் பேசும்போது அதோட ப்ரொனவுன்சியேஷன் சொல்லுவாங்க, உச்சரிப்புகள் வந்து மிகவும் கம்மியான உச்சரிப்புல இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட புவியியல் தன்மைகளை பொறுத்து ஒரு மொழி பிறக்கும்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? என்ன காரணம் அப்படின்னா புவியியல் முறைப்படி நீங்க பேசக்கூடிய மொழிகளும் வந்து வகைப்படுத்தப்படுதுங்கிறதா உண்மை. இப்போ நம்ம வந்து பேசும்போது வந்து ஆ ஆ அப்படின்னு மாதிரி தமிழை பேசும்போது நம்ம வாயை திறப்போம், அதே மாதிரி உதடுகளை விரிப்போம், அதே மாதிரி உதடுகளை குவிப்போம். இந்த மாதிரியான விஷயத்தினால நம்மளோட உடல்ல இருக்கிற வெப்பம் வந்து வெளியே போகும். ஏன்னா நம்ம எல்லாம் எங்க இருக்கோம் அப்படின்னா வெப்பமண்டல பகுதியில் இருக்கும், அதாவது டிராபிக்கல் ஜோன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிறனால நமக்கு வந்து உடல்ல இருக்கிற வெப்பம் வெளியே போகணும். அப்ப தானாவே நமக்கு மொழி உருவாகும் போதே இந்த மாதிரியான வகையில மொழி உருவாயிருக்கு. இதுவே வந்து தமிழ் பேசும்போது இந்த மாதிரி பேசுவோம், இங்கிலீஷ் பேசும்போது நுண்ணினாக்கள் இங்கிலீஷ் பேசுவோம் சொல்றோம்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட புவியியல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதிகமான வெப்பத்தை வெளியே விடக்கூடாது. வெளியே விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி டவுன் ஆகும். அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட மொழி உச்சரிப்புகள் வந்து மிகவும் குறுகிய நேரத்துல இருக்கும். அதை பொறுத்துதான் எழுத்துக்களோட வடிவம் வரி வடிவமா இருந்து அது வந்து நமக்கு எழுத்தா மாதிரி இருக்கு. இப்ப அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு பாருங்க. ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்தனப்படுகிறது. அதுதான் வந்து எழுத்தோட டெஃபினிஷன். சரிங்களா? அடுத்து வந்து உயிரெழுத்து அப்படின்னா என்ன? வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், இந்த முறைப்படிதான் வந்து உயிரெழுத்துக்கள் பிறக்கும். பாருங்களே, ஆ ஆ, அதுக்கப்புறம் இ ஈ, அதுக்கப்புறம் உ ஊ, இந்த மாதிரி வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் முறைப்படி உயிரெழுத்துக்கள் பிறக்கிறது. இதுல வந்து ஆ முதல் அக்கு வரையிலான எழுத்துக்கள் இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து இதுல குறில் எழுத்துக்கள்னா என்ன, நெடில் எழுத்துக்கள்னா என்னன்னு பார்க்கலாம். குறில் எழுத்துக்கள்னா ஆ இ உ ஏ ஓ, இந்த இதெல்லாம் வந்து குறில் எழுத்துக்கள் வரும். இது மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா இது மொத்தம் 5 இருக்கு. இது மாத்திரை அளவுகள் என்னன்னா ஒரு மாத்திரை அளவு தான் ஒழிக்கும். மாத்திரை அளவுனா என்ன அப்படின்னா கண் இமைக்கும் நேரம், ஒரு விரல் சொடுக்கும் நேரம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நெடில் எழுத்துக்கள் ஆ இ உ ஏ ஓ, ஐயும் நெடில் தான்.
அவ்வு நெடில் தான். சரிங்களா? இதெல்லாம் வந்து இரு மாத்திரைகள். அப்போ இரு மாத்திரைகள் கொண்டது 7 எழுத்துக்கள். இதுல வந்து மெய்யெழுத்து வந்து இக்குல இருந்து இன்னு வரை இருக்கிற மெய்யெழுத்துக்கள் வந்து அரை மாத்திரை அளவுக்கு தான் ஒலிக்கும். சரிங்களா? இந்த முறைப்படி பேசும்போது தான் நம்ம வந்து எழுத்துப்பிழையோ சொற்பிழையோ இல்லாம வந்து நம்ம வந்து ஒரு இலக்கணத்தை படிக்க முடியும், பேச முடியும். அதுக்கப்புறம் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 3 வகையா பிறக்குது. அந்த மெய்யெழுத்துக்கள் என்ன அப்படின்னா கசட தபர வல்லினம். இந்த மொழியை வந்து நம்ம பேசும்போதே நம்மளோட உடல்ல வந்து அதிர்வுகள் ஏற்படும். அந்த அதிர்வுகள் தான் வந்து இங்க வந்து நம்ம எங்க ஏற்படுதோ அதை பொறுத்துதான் இந்த எழுத்துக்கள் பிறப்புங்கிறத வகைப்படுத்துறோம். கசட தபர மார்பு, நீங்க பேசும்போது அந்த மார்பு வந்து துடிக்கும். கசட தபர இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இதெல்லாமே வந்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். மெல்லினம், மெல்லினம் அப்படின்னா ஞன நமன. இந்த ஞன நமன அப்படிங்கும்போது மூக்கு இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் இந்த மெல்லினம். சரிங்களா? அதுக்கப்புறம் இடையினம், வல்லினத்திலும் சேராமல் மெல்லினத்திலும் சேராமல் இடையில் உள்ள ஒரு உறுப்பை கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள் எப்படின்னா அது வந்து இடையினம். அது வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் இடையினம். எரள வளல. இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இது லா, சிறப்பு லான்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழுக்குடைய சிறப்புகள். இந்த தமிழுக்குடைய சிறப்புல இந்த லாங்கிறது வந்து மிகவும் சிறப்பான ஒரு எழுத்துன்னு சொல்லுவாங்க. இதை பேசும்போது மட்டும் நம்மளோட நாக்கோட மடிப்பு வந்து உள்ள வரை போகும்போது லா அப்படின்னு பேசும்போது அது கரெக்டான உச்சரிப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? உயிரெழுத்துக்கள் 12. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. அதுக்கப்புறம் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை வந்து உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த 30யுமே வந்து உயிர் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த 30 எழுத்துக்களை முதன்மையா கொண்டு அடுத்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் வந்து உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இதை வந்து எத்தனை வகையா பிரிக்கலாம் அப்படின்னா இந்த உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 10 வகையா இருக்கலாம். அதுதான் வந்து சார்பு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இதை சார்ந்துதானே பிறக்குது. அப்ப இதை சார்ந்து பிறக்கிறனால இதை என்ன சொல்லுவாங்கன்னா சார்பு எழுத்துக்கள் சொல்லுவாங்க. அதுல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 216. 12 × 18 போட்டு பார்த்தீங்கன்னா 216 வந்துடும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆயுத எழுத்து. இதை சேர்க்கும் போது மொத்தமா எவ்வளவு எழுத்துக்கள் இருக்குன்னா தமிழ்ல 247 எழுத்துக்கள் மொத்தமாக இருக்கு. சரிங்களா? இந்த 247 எழுத்துக்கள் முதன்மையை கொண்டுதான் நம்ம தமிழ் இலக்கணத்தை வந்து படிக்க போறோம். அதனால இதுக்கு மேல ஒவ்வொரு வகுப்புலையுமே வந்து தமிழ் இலக்கணம்னா என்ன நடத்தியாச்சு, அதுக்கான முன்னுரையை பார்த்தாச்சு. இதுக்கு மேல பிரித்து எழுதுகனா எப்படி, சேர்த்து எழுதுகனா எப்படி, அதுக்கான புணர்ச்சி விதிகள்னா என்ன, வல்லின மிகும் இடங்கள்னா என்ன, மிக இடங்கள்னா என்ன, இதுக்கான ஒவ்வொரு வகுப்புகளா நான் வந்து வரிசை எடுக்க ஆரம்பிச்சிருவோம். இதுக்கான பிளேலிஸ்ட் வந்து எவரெஸ்ட் அகாடமியோட யூடியூப் சேனல்ல தனியா வந்து பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணியாச்சு. அதுல இதுக்கு மேல ஒவ்வொரு வீடியோவா நீங்க ஃபாலோ பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.